பார்த்தால சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவும் வேளே அந்த ஆகாயத்தை போடு ஆத்தாவும் வேளே அந்த ஆகாயத்தை போடு தொட்டில் கட்டி தூங்கு தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலவட்டு பார்த்தால சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினார் பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினார் பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரி போலாதா படுத்து கடந்ததும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கணும் தோகக்கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கும் சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனதானே புஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மத்து மாட ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மத்து மாட காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவும் சேலை மனசுக்குள்ள விரையும் எழுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலவட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் இந்த பாடலை பாராட்டி ஆறுமணிய கலையரசி அவர்களுக்கு வேளாங்குளத்தை சேர்ந்த குமரேசன் ஆசிரியர் அவர்கள் 101 ரூபாயும்
எனது சார்பாக 200 ரூபாயும் அன்பளிப்பாக அளிக்கப்படுகின்றது. எனக்கு அன்பளி கொடுத்தா அண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா. இந்த பாடலை பாராட்டி செம்பூர் கார்மேகம் அவர்கள் ஹார்மோனிய கலையரசி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார். நன்றிண்ணா நன்றிண்ணா. ஹலோ சைடு கொத்து இது நடந்து வர்றது அதுக்கு வாசிப்பா நாங்கெல்லாம் காட்டு காவல் போகிறோம். நீங்கள் வரீங்களா? உங்களை எல்லாமே இன்னைக்காக நான் காவலுக்கு போயிருக்கேம்மா. எங்கே போனாலும் உங்களை கூட்டிகிட்டே தான் போவோம். அதுக்கு முன்னால் நான் ஒருத்தரை விரும்புகிறேன். யார் அந்த ஒருவர்? வீரத்தேவன் இருக்காரே அவர் தான் நான் விரும்புகிறேன். அவர் என்ன விரும்புகிறார் அதை பற்றி உங்களுக்கு சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? சத்தியமா சொல்ல மாட்டோம். ரகசியம் இதெல்லாம் ரகசியம் ரகசியம் மைக்க போட்டு ரகசியம் ஆடுறது வர முழிக்கிற மொழியே சரியில்லை. நான் தான் சொல்லிடுவேனா? என்னவோ போங்க. விடல புள்ள நேசத்துக்கு செபத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழை காத்து வந்து தூங்கி சொல்ல வாசமல்லி பூத்திருக்க வாக்கப்பட காத்திருக்க சங்குமணி பூங்களுக்கு தாலி கட்ட வேணுமையா. சங்குமணி பொன்களுக்கு தாலி கட்ட வேணுமையா. கடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாயோ. அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. வாசமல்லி பூத்திருக்க வாக்கப்பட காத்திருக்க சங்குமணி பொங்கலுக்கு தாலி கட்ட வேணுமையா. சங்குமணி பொங்கலுக்கு தாலி கட்ட வேணுமையா. உடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் வள காத்து வந்து தூது சொல்லாதோ. அழகர் வள காத்து வந்து தூது சொல்லாதோ. கொள்ள கொலை விரண்டும் சொந்தம் கொண்டு பேசுது சுத்தமுள்ள நாமும் இப்போ ஜோடியாவது ஊரப்புள்ள பார்க்க வச்சு தேவி ஒன்று பார்க்கணும். உருடங்கி போன பின்னும் நாம மட்டும் பேசணும். சந்தனத்தை பூசவா சம்மதத்தை போடவா. சங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேணுமையா. புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. மாமனத்தை மருது ஒண்ணு மறந்திருக்க முடியலகே மருகி மருகி உருகி கருகி வாட வைக்கிறீங்க. மறந்திருக்க முடியலகே மருகி மருகி உருகி கருகி வாட வைக்கிறீங்க. மிச்ச உள்ள ஆமலைக்கு ரோச ஒண்ணு போதுமா. மிச்சங்களை மீதங்களை நாம சொல்ல வேணுமா. பச்சை புள்ள நெஞ்சு புள்ள மோகத்தீய முட்டுற பசங்களை மூடி வச்சு பாம்பல வெற்றி கட்டு மாப்பிள்ள புத்தி மட்டும் போகல. கோவப்பட்டா லாபம் இல்ல சேர்த்துக்கிட்ட பாவம் இல்ல. விடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. வாசமல்லி பூத்திருக்க வாக்கப்பட காத்திருக்க சங்குமணி பொங்கலுக்கு தாலி கட்ட வேணுமையா. சங்குமணி பொங்கலுக்கு தாலி கட்ட வேணுமையா. விடல புள்ள நேசத்துக்கு
செவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ அந்த அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ நான் வந்துட்டேன். நான் ஒரு தூது போக வேண்டிய வேலை இருக்கு. அதுக்கு முன்னால நான் ஒருத்தரை விரும்புறேன்ல, அவர் வருவார் பாருங்களேன். வீரத்தேவன் ஆமா ஆட உழுது போட்டே ஆட்டுரமும் நல்லா போட்டு ஆள உழுதும் போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன் காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை ஒண்ணுக்கு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம கருதரப்பு கூலி கொடுக்காம வட்டி கிடையல நம்ம சட்டி முட்டி சாம நல்லா வட்டி கிடையல மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 27 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 27 வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில 18 ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில 18 ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்கம் லோன் வாங்க 500 லஞ்சம் தந்தே அரசாங்க லோனு வாங்க 500 லஞ்சம் தந்தே 6-7 மாதம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க 6-7 மாதம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க ஆனா அதுல கூட 18,000 புடிச்சுக்கிட்டாங்க தட்டாளங்க அதுல கூட 18,000 புடிச்சுக்கிட்டாங்க ஒண்ணு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு திங்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு திங்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா கால மாத்திரை போடவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏல படுற கஷ்டத்தை இப்போ எவன் கேட்கிறேன் இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தை எவன் கேட்கிறேன் ஆள உழுது போட்டேன் ஆட்டும் ரமோ நல்லா போட்டேன் அப்படி காலத்தில் பருவமழை பெய்யவே இல்லை இல்லை நாங்கள் என்ன செஞ்சு எது செய்ய நாங்கள் உழைச்சு உழைச்சு ஓடா போனோம் அப்படி விளையிற நெல்லுக்குத்தான் அட விவசாயிதான் விளை வைக்க முடியலையே எவையவனோ நாட்டில் எவையவனோ வந்துதான் என்ன செஞ்சாங்க நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்டாங்க எங்கே போனாலும் அங்கே வருவேன் நான் கட்டி காத்த என் சிவகங்கை கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னே வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றியாடா முட்டைநாக்கு போல ஆமாண்ணே எத்தனை பேர் ஒத்தையில் போகும்போது பயந்துட்டு போனானோ இந்த பொம்பளை ஆளுகள்லாம் உள்ளூரா வெளியூராத்தா வெளியூரா படத்துக்கு இருந்த பொம்பளை ஆளுலாம் ப்ளீஸ் மேடம் ஒரு 2 இன்ச் பிறண்டு படுத்துக்கங்க ஏன்னா தர நல்லா செம்மண் மாதிரி தெரியுது கரையா முச்சிரும் சேலையில் எதிர்த்து உட்காருங்க தான் இனிமே தான் கதையே ஆரம்பம்
வந்து நிக்கிற நான் சாதாரண ஆள் கிடையாது. சொன்னா தானே தெரியும். பெரிய கோடீஸ்வரன் மயன். கோடீஸ்வர மையனா என்ன மஸ்துக்கடா நாடத்துக்கு வர? கோடீஸ்வர மையனா வீட்டில் இருக்க வேண்டியதானே? கேட்டானே ஒரு கேள்வி, போண்டவ தின்று விட்ட படுவாவி. சரியா தானடா கேட்டேன். எங்க அப்பா பேரை கேட்டா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தண்ணி கொள்ள அடைச்சுக்கிறான். ஏன்டா உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? யூரின் பிரச்சனையா? வேற என்ன? எங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு? நம்பிராஜன். நம்பிராஜன் தானடா. அதுக்கு ஏன்டா அப்படி கத்துற மைக்க போட்டுக்கிட்டு? இவன் என்னடா திணி கூட பயப்பட மாட்டேன். என்னுடைய கிராமம் விழாக்குளம் ஐயனார் செவன்ஸ், பிள்ளத்தி விழாக்குளம் ஐயனார் செவன்ஸ் கபடி குழு சார்பாக அம்பளிப்பு வாறு வழங்கிய எங்களுடைய உறவு அத்தனை பேருக்கும், பிள்ளத்தி விழாக்குளத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிப்பாவுக்கு 300 ரூபாய் தையக்கூலி வாங்கினேன், பாக்கெட்டு வைக்கல. காலையில் இந்த டெய்லரை புழக்கணும்டா. தம்பி அண்ணே, எங்க அப்பா நம்பிராஜன். நம்பிராஜன் தான் இருக்கானா செத்து போயிட்டானா? தரத்தினி பிடிச்ச பையன். எங்க அப்ப என்னாச்சு? ஏன் சொல்ல வர்றா? சரி சொல்லுடா. ஆனா எங்க அப்பா என்னை அடிப்பாரு, வைவாரு, திட்டுவார். எல்லா அப்பனும் அதை தான்டா செய்வாங்க. உன் அப்பா என்ன மாதிரி புதுசாக செஞ்சிடறான்? சாரி ப்ரோ, பாரு என் மனச்சாட்சி நடக்குதுவார், சும்மா இல்லை. அப்புறம் உங்க அப்பையும் பிசா. ஆனா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸில் சுண்டல் ஊத்தவனா இருப்பானடா, கோத்தா சொல்றான். கள்ள பொறுப்பு ஊத்தாண்டா. நன்றிடா. எங்க ஆத்தா பேரு ம். நங்கட்டி 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 என்ன? நங்கே மோகினி. அப்போ ஆத்தா சுடுகாட்டில் தான் இருக்குமா? இல்ல நீர்மாலை கொடவடைக்க போச்சு. ஹலோ, எங்க ஆத்தா பேரு நங்கை மோகினி. நங்கு என்றால் பெண், மோகினி என்றால் அழகான பெண். எங்க அம்மா, எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் 7 பிள்ளை. அழகுன்னு சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன்டா. அதான்டா 7 பிள்ளையே பத்திரிக்கான் வதக்குன்னு. வேற வேலையே இல்லை உங்க அப்பனுக்கேண்டா நம்பிராஜனுக்கு. ஹலோ, அப்போ 100 நாள் வேலை கிடையாது ப்ரோ. எங்க ஆத்தாவை 100 நாள் வேலையா நடத்திருக்கேன் எங்க அப்பன். இப்போ நீங்க 100 நாள் வேலை பார்த்து அட்டையை பதிஞ்சிட்டு போனா ஏடிஎம்ல காசு எடுக்கலாம். ஆமாம். அன்னைக்கு எங்க ஆத்தாவை பதிஞ்சிருக்கேன் எங்க அப்பன். பெரியாஸ்பத்திரியில் பிள்ளை எடுத்திருக்காங்க. கை தட்டலாம். இதெல்லாம் அவ்வளோதான். இதே நாடகம் ஜோக்கு எல்லாமே இருந்திருக்கு. எதுல விட்டேன்? வாயில. நன்றி. இன்னும் திறந்தலையாடா? ஏண்டா ராதா, ஏடிஎம்மே அப்போனா பெரிய ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்கு. ஏன் போய் திருடிட்டு போறியா? ஆனா எங்க ஆத்தா ஏன் மறுக்க அதை முயற்சி பண்ணிச்சா? எங்க அப்பா அப்படித்தான் போய் இது பண்ணியிருக்காரு. மோகு மோகு சரி, ரெட்டப்படையா இருக்கட்டும், உன்னைய லைட்டா கோஆப்ரேட் பண்றேன்னு எங்க ஆத்தா கட்டவரில் பிடிச்சி உருகிருக்கேன். எங்க ஆத்தா சொல்லியிருக்கு, கருப்ப பையில இடம் இல்லை, ஏன்னா ஜவுளி கடை கட்டப்பை இருக்கு, எடுத்து ட்ரை பண்றியான்னு கேட்டு. ஆனா எங்க அப்பா இந்த வெறி பிடிச்ச வேங்க எங்க ஆத்தா விடலை. ஏன்னு நாட்டு வைத்தியசாலையை நாடிட்டானா? எங்க ஆத்தாவை அப்படியே ஓடியாந்து பாஞ்சிருக்கேன். எங்க ஆத்தா விலையை கிரிச்சு பக்கத்துல கொலைவிக்கல் ஆஹா டம்முன்னு அடிச்சு இப்போ எங்க அப்பா மண்டை புடச்சு போய் திடுறாரா பேப்பாய மேனே. உனக்கு என்னடா இப்படியே உட்காந்துருக்கேடா பீரோவில் நகட்ட முடியாம. ஆனா நேத்து அறந்தாங்கி பக்கம் தம்பி சொன்னேன், சாதக நோட்டை கொடுத்து விட்டேன். அப்பா கிட்டயா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போனாங்கடா பொண்ணு வாக்க. சூப்பரு. கதிரேசிய மகடா. கதிரேசனா? அறதாங்கி பக்கத்துல. டேய் என்ன உனக்கு தெரியுமாக்க? அடா எங்க பெரியப்பா மகங்க அது. கதிரேசன் எங்க பெரியப்பாரு. பெரியப்பா மகளா? ஆமா மச்சான். அப்ப சொந்தக்காரங்க ஆயிட்டோமா மச்சான்? ஐயோ தள்ளி நிக்கணும். தங்கச்சியை கொடுத்த சோறுல நீ கட்டிங்க கேப்ப. இல்ல இல்ல கேட்க மாட்டேன். மாமன் மச்சனை சகவாசம்லாம் அவ்வளவுதான்டா மச்சான். நான் கேட்க மாட்டேன் மச்சான். அப்ப எனக்கு பொண்ணு பார்த்தது உங்க தங்கச்சியா? ஏன் தங்கச்சி தாக்க. சாதகம் எப்படி இருக்கு? அருமையான பொருத்தம். பச்சக்கு பதக்குன்னு பொருந்தது எல்லாமே. உங்க தங்கச்சி இங்க காட்டுக்குள்ள பிறக்கி தின்றது தெரியாமல? காட்டுக்குள்ள பிறக்கி பிறகு வரைக்கு தெரியாமல? உங்க தங்கச்சி பேர் என்ன? ஏன் தங்கச்சி பேரா? சப்பு. சப்பு. உங்களை நாடகத்துக்கு போட்டதே தப்புடா. சப்புன்னு சொல்றீங்களே, எப்படி சப்புன்னு இருந்துச்சு? அது எங்க பெரியப்பா ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே பெத்தாரு போல, அதனால ஆசையா சப்புன்னு கூப்பிடுவாங்க வீட்டுல. மச்சான்
உன் தங்கச்சியை கூப்பிடுங்க மச்சான். ஏன் தங்கச்சி நான் இன்னும் பார்க்கவே இல்லை மச்சான். நான் ஜாதக நோட்டை அனுப்புறதோட நான் எங்கே நோட்டு போங்க மச்சான். ஏன் தங்கச்சியை நான் கூப்பிட்டு வரேன் மச்சான். நானே அழைச்சிட்டு வரேன். நான் தான் வர சொன்னேன், தெரியாம உங்களுக்கு தெரியாது. போங்க மச்சான். இவனே ஆள் இப்படி இருக்கானே, இவனே ஆலப்புழா கல் மாதிரி இருக்கேன். என் தங்கச்சி எப்படி இருக்குமோ? எங்கிட்டோ அந்த முத்தையா அருளோடு இந்த 18ஆம் படி எனக்கு நல்ல உம்பளை பிள்ளையா மச்சான். என் மனைவி அமையன். என்னடா பிரச்சனை? நீங்க எது ஏமாத்திருவீங்கன்னா நான் பரிசத்தோட வந்திருக்கேன். இன்னைக்கே நிச்சயம் பிடிச்சிருந்தா உடனே தாலி கட்டி இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் இங்கேயே. இங்கே வேணா அரைஞ்சூரியன் போடா. ஏற்கனவே லாட்ஜில் இருந்துருப்பேன். இவன் என்னடா எப்படி போகிறேன்? செவரை தள்ளிட்டு போகிற மாதிரி முதுகும் முகரையும். இந்த ஊரில் எந்த பொம்பளைக்கு என் பொண்டாட்டி முகம் இருக்கவே கூடாது. முத்தையா அரும்பு உரைய கூடாது. தலைப்புள்ள ஆம்பளை புள்ள வந்தா கருப்பா உன் வாசல்ல 4 கடை வெட்டுறேன்டா. என் முண்டை பொண்ணுவாக்கு வந்தீங்களா நீர்மலைக்கு வந்தீங்களாடா? உங்களை பார்க்க என் தங்கச்சிக்கு வெக்கமா வருதா? இல்ல வயசுக்கு வந்தவனே அப்படியே கூட்டு வந்துடுறியா? இல்ல மச்சான், உங்களை பார்த்தோன்னே டேய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருமா. இந்த கை ட்ரில்லு போடுறது, இந்த மம்பட்டி காலு என் கூட பழகின ஆள் மாதிரியே தெரியுதாடா. பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கு மச்சான். ஹலோ, உங்க தங்கச்சி அந்த ஓட்ட ஓடுறத நிறுத்த சொல்லுங்க, ஒடிச்சே வருவேன். அப்புறம் பூங்காத்து துறக்குமா ஏன் பாட்ட விரும்புமா ராசாவே வருத்தமா. டேய், இந்த குரலை நான் கேட்டது மாதிரியே இருக்கு. இல்ல மச்சான். டேய், என் காசை பூரா திண்டைய மாதிரி. இல்ல மச்சான். அதே கை அதே அடிச்சு விடுற. மச்சான், உங்க தங்கச்சி ஒரு டப்பா பாட்டு பாட சொல்லுங்க மச்சான். அது இன்னொரு பாட்டு மச்சான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வலிக்கிற அளவுக்கு செஞ்சிடுறேன். அதை பாட சொல்லுங்க மச்சான். டேய் தங்கச்சி பாட சொல்லு. அதை மச்சான் என்ன ஒரு அடி இருக்கு, அவளை பாட சொல்லுங்க மச்சான். சப்பு பாடுறான் தங்கா, வாய்ஸ் அப்படி வாய்ஸ். உன்னை நான் கட்டி கொடுக்க குறை பாட்ட பாட சொல்லுங்க மச்சான். டொண்டனக்காவா இந்த ஜோலியை முடிச்சு விடுறேன் மச்சான். ஏன் மச்சான், உன் குடும்பமே லூஜு போய குடும்பமா? எந்த சேலைக்கு கத்தாளி மக என்ன மேட்சா ஜாக்கெட் போட்டுருக்காவ? நீ என்னடா அப்படி வர்ற பிறகு தனி போய் முத உங்கள் நாடத்துல இருந்து மாத்து மச்சான். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். நிலாவை பிடிக்க முடியுமா மச்சான்? அவளை அரைஞ்சூரி ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு, கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடுனா என்னடா தெரியும்? அரடா ரத்தினமே முத்தம் வைக்கவா? அதுக்காக பட்டணம் போய் கட்டி பிடிக்கவா? மச்சான் மச்சான், தங்கச்சி சப்பு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்டா. வாடா. இருடா, நீ மாட்டை சென்னைக்கு போட வந்த மாதிரி என்னடா நடந்துட்டு இருக்க? இருடா, அவ கட்டி பிடிச்ச சரி சப்பு பொம்பளையா என்னன்னு தெரியலையே. கட்டி பிடிக்கும் போது முறுக்கு மாதிரி புறுப்புறுன்னுதே. வா பாத்தியா? ஏ மூடு வருதுரி. சரியான காலி போய குடும்பமா இருக்கும் போலயே மச்சான். மச்சான், நீங்க ரொம்ப தூரம் வந்து என்னை தொடுத்து கொள்ளவா? பேசாம புரியா சப்புன்னு அறையவா பேசாம. அதை ஓபன் பண்ணுங்க மச்சான். மச்சான், நீங்க களைப்பா வந்திருப்பீங்கல்ல, அதனால முறுக்கு பிச்சரா சாக்கெட்டுக்குள்ள திருச்சிக்கிட்டு வந்துருக்கு. உன் தங்கச்சி முகரைய திருப்புடா, திறந்து காமிங்கடா. நான் பார்த்துட்டு உடனே கல்யாணம். நாளைக்கு காலையிலே அலறுவல் வண்டி விடுங்கடா. இந்த மாலை எப்படிமா நான் கண்ணை திறந்தோம், நீங்க மாலையை போடணும். கண்ணை திறந்தவனே கண்ணை திறந்து மாலையை போடணும். வேமா மச்சான், அந்த அலைய மாலையில் ஓர் மல். நான் பொழந்துரை இந்த கண்டாலுமே இல்ல என் தங்கம், என் செல்லம், என் ராசா பாடாம இருங்கடா. இன்னும் நீ வியாபாரம் பார்க்கலையாப்பா? அது ஊசி போனாலும் ஊற விட்டு போக மாட்டாவளையே. மச்சான், என் தங்கச்சியை வெயில் படாம வளர்த்துருக்கோம்.
என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மச்சான். என் முனியா கோயில் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சியை துறங்க. குந்தாணி பையில எப்படா மாலை மாத்த சொல்லுவேன்? இருடி மச்சான், கண்ணை மூடி துறங்க மச்சான். இங்கிட்டு திரும்புங்க, அங்கிட்டு தான் என் தங்கச்சி இருக்கு. துறங்க மச்சான். மாலையை மாத்த தொட்டால் பூ மலரும். ஏய் செருப்பு இருந்தா எடுத்து போடுங்கப்பா. தொடா மச்சான், என் தங்கச்சி சப்புக்கு மாலை போடுங்க. கடைசி மாலையை எனக்கு போட்டு விட்டு போவேன். மேடம் மேடம் மச்சான், காலில் விழுந்தாதான் என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன்ல மச்சான். என் தங்கச்சி உங்களுக்கு தான் மச்சான். ஏய் போயிடுறா, செகல் தேடி அரைஞ்சு விடுவேன். எந்த காட்டு முண்டாடா செவங்கில பாட்டில் பிறக்கிற ஒம்பளை மாதிரி இருக்கு. ஆளு சித்தால இருக்கா, தள்ளி மடுவு மொழிக்கு தொங்குதடா. டேய் குடும்பத்தோட பெட்ரோல் குண்டை வச்சு போயிடும்டா. டேய் போங்கடா, நான் கட்ட முடியாது மச்சான். நான் வாழணும்டா, நான் வாழணும். கருப்பு போயிடாதுமா, நீ இருமா. அவன்கிட்டதாமா போவோம். நீ வேணாம்ன்ற புருஷனுக்கு என்னன்னே செய்யறது? நாண்டுகிட்டு தொங்கிடுறா. நீங்க மாலை மாத்தாம நான் போக மாட்டேன். நம்பி வதக்கணும், வெதரில் எடுத்து போய் அப்புறம் வெதர்ண்டா என்னங்க மச்சான்? நீ போடி என்கிட்ட. ஐயோ நான் மாலை போடணும். நான் வாக்க போட்டா உங்களுக்கு வாக்க போடுவேன். யாராவது ஆம்பளை உன்னை கட்டிட்டு போய் முதல்ல உட்கார முடியுமாடி? தலை இருதல முனி எங்கே? முதல்ல எதுக்கு உட்காடுறீங்க? உட்கார நேரம் ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடைக்கலையாடா அவங்க குடும்பத்துக்கு? போடுங்க மச்சான். பொண்ணு மாமே எனக்கு தானே. தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேம்மா. அண்ணே ஆசையை நிறைவேற்றி வாடா என் தங்கம். தங்கச்சி, அண்ணன் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இந்த கட்டை வேகிறதுக்குள்ளேயும் நீ மச்சானுக்கு உதட்டோட உதடா வச்சு நீ முத்தம் கொடுக்கணும். அதை பார்த்து இந்த கட்டை வேகிறண்டா என் தங்கச்சி சப்பு. வாசை நிறைவேற்றாம என் கட்டை வேகாத. கையை கொண்டு போய் தரத்தில முடிச்ச முடியாது. சப்பு, உன் வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. உன் அழகுக்கு எத்தனை பேர் உன்னை தேடி வருவாங்க. நீ மச்சான், உங்க தங்கச்சியை நான் கட்டிட்டு போனா என் வீட்டில் கரண்ட் புல்லு மிச்சம் மச்சான். ஏன் மச்சான் அப்படி சொல்றிய? கரண்ட் புல்லு குறிக்கி வரையவே மாட்டான்டா. அத்தி பல்லுக்கிட்ட கீறி விட்டானே. என் தங்கச்சியை உங்களையும் ஜோடியா பார்க்கும் போது எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே முதல்ல கண்ணை ஆபரேஷன் பண்ணுங்கடா. பாடு சப்பு, என்ன பெண்கள் பாவம் பிள்ளாதுன்றாங்க. நீ அழகா இருக்கியோ இல்லையோ, அந்த சாமிக்குத்தியா வெளிச்சம். சப்பு ஏழை மயிர் மேனே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சப்பு. நான் உண்மையை சொல்றேன். உன் மனதார கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை கல்யாணம் ஆயிருக்கு மச்சான்? ஒண்ணுதான். ஒண்ணுதானா? கண்ணே உப்பு. உப்பா? அப்போ ஓயாம போட்டுக்கிட்டே இருக்கணுமே. கண்ணே வா. போடணும்.
ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். வாங்கிட்டீங்களா? ஏ போடி. என்ன மாலையும் கைமா இருக்கீங்களே? ஒரு அலைய கொண்டு வந்து உங்க அண்ணே அண்ணே உன் வாழ்க்கையில இடி விழுவும் நினைச்சேன். என்ன அப்படி சொல்றீங்க? குண்டா சட்டியே விழுந்து சத்தா. குண்டத்துக்கு போட்டியில தெரியல. இவளை நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உப்பு ஏங்க மாமா, எனக்கு என்ன குறைச்சல் நீ இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிருக்கிய? சரி எலும்பு கூடு மாதிரி இருக்கா. மொத்தத்துல சம்பளத்தை குறைச்சு பொம்பளையாவ நீங்க வாங்க. பொம்பளை இல்ல. நான் கேக்குறேன், உனக்கு வேற புருஷன் கிடைக்கலையா உனக்கு? உனக்கு வேற புருஷன் கிடைக்கல. ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சாரு உனக்கு? ஊர்ல உள்ள ஆம்பளை கிடைக்கலையா? அவன் முகரே இப்ப சுருவாடு எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கா. மூடி முத அதே நீ மூடி இருக்கா. அவன் மூடல கை இருக்கல அவளுக்கு. சண்டை வேணாம். இப்ப சப்புன்னு கொடுக்க போற 2 பேருக்கு. இப்ப என்ன கட்டி ஏறியல? என்ன சண்டை வேணா? சண்டை வேணாம். ஏய் மூடி முத வாய. என்ன மூடி வாய. நோ நோ மடு அறுத்துன ஒட்டி வச்சு முண்டை என் புருஷன் வச்ச உனக்கு மரியாதை கையை. ஐயோ உள்ள இருக்க பேப்பர்லாம் மிதக்குது. எனக்கு என்ன குறைச்சல் நீங்க அவ்வளவே முடியாது இருக்கீங்க. என்ன குறைச்ச? ஆளு முழு பொம்பளை நீ முத என்ன உனக்கு குறைச்சல்? எல்லாமே குறைச்சலாவே இருக்கே. ஆத்தி ஐயோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டே பச்சால கொண்டுட்டாளுகளே. என்ன பார்த்த ராசா நீ அழுதது சரி. எவளாவது புருஷனை பெத்தாம் பிறந்தான ஒப்பு வைப்பான். மச்சான் மச்சான் கையை ஒடிச்சு விடுவானே. 2 திருக்கி வந்து ஏன் மச்சான் என்ன ஆமா அட போகாதீங்க மாமா கடுப்பாரியா பிரானே. கஞ்சி ஊத்த வேண்டாம் போகாதீங்க. இங்க ஒரு கம்பு கூட்ட அத்து புரியா அப்புறம் இரு. நீங்க 2 பேரும் நடி. இன்னும் 4 பேர் வந்தாலும் நான் உங்களை உழைச்சு காப்பாத்துவேன். ஏன்னா தெம்பா பாடுறேன். உழைச்சு காப்பாத்துவிய பழத்தப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல பொம்பளை கிடைக்கலையா? என்னடி ஏன் வந்து அடிச்சுக்கிறாவ? இதையும் காட்டிட்டீங்களா? என்னடி இந்த பூமியில வந்து பொதன்னு பிள்ளை பாப்பேன்னு நினைச்சேனே என் சாமியா. ஏன் ஜாமான் ஏய் சீமே. ஐயோ முன்னாடி கைய பிடிக்கும் போது விறகு கட்டையா இருந்துச்சு என் சாமியா. இப்ப எப்படி இருக்கு? லொலலொலன்னு ஓத்தே. நீ என்னடி பைப்பை போட்டு உறிஞ்சி எடுத்துட்டியா? ஏன் நான் என்ன வேணா கொண்டு என் புருஷனை எதை வேணா பண்ணுவோம். வேலையை பாரு முத. உனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்கு? எனக்கு என்ன குறைச்ச? எனக்கு என்ன குறைச்ச பாரு. இல்ல என் கையில தான். எனக்கு அன்னத்துல குறைச்சல நிப்பாட்டு போகுது. நீ பொம்பளை வந்தது சரி. உள்பாவடை கட்டாம டிவி ரிமோட் கவரை அவ அழக கால முன்னாடி என் மண்டையில அடிக்கிறியா மச்சான்? இவள போய் ஏய் என்ன நினைச்சிக்கின்ற? எனக்கு என்ன குறைச்ச? எனக்கு என்ன குறைச்ச? இல்ல என் மண்டையில என் அழகுல குறைச்சலா எதுல குறைச்சேன் நான்? புடிச்சிட்டு திரும்பி விட்டுருவேன். புடிச்சு நறுக்கி வாத்துக்க. கிழிச்சு புடிய வாயை புடிச்சு பொம்பளை முகரே. என்னடி 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 மச்சான் என் தங்கச்சி அழுக வைக்காதீங்க மச்சான். என் தங்கச்சி 3 மாசம் தெருவுல பேப்பர் பெருக்கிறவெல்லாம் கூட்டியாந்து ஏன் இம்சப்படுத்துற நீ? அவமானம் குடும்பத்துக்கே அவமானம் அது. அன்னைக்கு மட்டும் நடுத்தாம 1 மணிக்கு வந்துக்கிட்டு பார்த்து மடவாளத்தோட இருக்க மச்சான் ஒன்னும் அதுல இருக்கு. இதுல இருக்கு மச்சான். தங்கச்சி அடிச்சுக்காதமா புள்ள கலச்சி கண்ணு தெரியாம போச்சா என்ன? டேய் உன் தங்கச்சி சென்னையா இருக்கா? ஆமா மச்சான். சீ மாசமா இருக்கா? ஆமா. என்ன இப்பதான் கல்யாணம் நீ போய் மாசம் ஆயிட்டாளா? யாரு காரணம்? ஒன்னே கூட விடாத அந்த காளி போய் யாரா? அந்த களவாடி பேசுறா. அன்னைக்கு நான் வேணாம்னு சொன்னேன்னு கேட்டியா நீ? ஏங்க ஆனா பிள்ளை வரந்தா டாக்டர் செத்து. டாக்டர் இப்படியே பெட்ல பாத்துக்கிட்டே இருப்பேன். உனக்கு பிள்ளை வெளியே வரும். இந்தா இந்த பிள்ளைய நீங்களும் ஆசைப்படுறீங்களா? அப்படியே பிறந்தாலும் வெள்ளாட்டம் முழுக்க ஜெயிச்சுல தான் இருக்கும். பிள்ளை ஒன்ன மாதிரியே தான் இருக்கும். ஏய் அது என்ன மண்ட மாசம் அத்தை குட்டிய? என்னடா ஒரே நேரத்துல கோயிலுக்கு முடி இறக்கிட்டு. மச்சான் என் தங்கச்சி முடியல. மசூர் கூட ஒண்ணுட்டு இல்லையாடி? ஒட்டு மசூர்காரி சொல்லுவாங்க. என்ன இங்க இதுல என்ன ஊருப்பா? ஊரு அண்ணன் மச்சான் முத்தையாவில் சாமி கும்பிடுறேன். முத்தையாவில் சாமி கும்பிடுற பங்காளி ஊரா. ராதாகிருஷ்ணன் வந்து என்ன தந்தாண்டு கேட்டாங்கன்னா மதுரை புடுங்கன்னு சொல்லட்டும்.
தங்கச்சி அம்மா வள்ளி வந்துருங்க. ஓடோடி வா. 2 பொம்பளைல இருந்து என்னை காப்பாத்து. உனக்கு தானே ஆமா அப்படி போடு உசிரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் டாஞ்சிட்டான் குருவி உனக்கு தானே அப்படி போடு பசையம் போட்டு பிடிச்சு பாரு அடிச்சான் வயசுதா பசையம் போட்டு பிடிச்சு பாரு அடிச்சான் வயசுதா சத்தியமா உத்தாரமா உத்தானைக்கு நிதானமா சத்தியமா உத்தாரமா உத்தானைக்கு வேலையில வெட்டு புள்ள ஓடி ஓடியும் தானா எல்லாம் கெட்டு போச்சு வரி உசிரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் இந்த உசிரே உனக்காகத்தான் படைச்சாதே சாமிதான். சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே உனக்காமா அப்படி போடு வேப்பந்தோப்பு கையில கொண்டு விடலை என்ன வாழ்க்குது எடுத்து போட்டு நிலவம் வந்து மெதுவா மெல்ல தாக்குது கண்ணிக்குள்ள கண்ணி வச்சு மானே மானே கண்ணிக்குள்ள கண்ணி வச்சு கல்லினிலே தேனே தேனே பஞ்சாயத்து நாயோ கேட்கவா கையில் வாழ நான் வாழ உசிரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான். இந்த உசிரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே உனக்காமா அப்படி போடு பட்டா பட்டா பூச்சி பழகத்தானே அராமா அப்படி போடு மங்களகரமா எனக்கு இருக்கிறான் நாத்தனா வணக்கம் நாத்தனா எப்படி நாத்துனா அண்ணா வணக்கம்ண்ணா கர்ரு புர். இந்த கதையை கேட்காதியம்மா. அது யாருண்ணா நான் தான் அன்னைக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு. விபத்தா யாருக்கு அண்ணன் வச்சிருக்காரு அவளை. ஆமாம்மா சைடிஸ் இல்லை அண்ணன் போதில் இருந்தேன். இது வீட்டுக்கு போனேன். கூரை வீட்டில் அப்படியே பாவாடை இல்லாமல் படுத்து கிடச்சு. எங்க திறந்தெடுத்தியா தெருவுல உங்களுக்கு அண்ணி வேணும் எப்படி அண்ணி வரும் ஒரு இது கொடுத்தாலும் அதனால உங்களுக்கு அண்ணி அண்ணா என்ன கொடுத்தீங்க நான் ஒரு மாதிரி அதை பண்ணி இவங்க இவங்க அதனால இந்த கன்னி ம். ஆயிட்டா. அண்ணா இவங்களோட அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா இவங்க எப்படி என்னைய வேணாம் சொல்லிட்டு அவளை தான் வச்சிருக்காரு மண்ணு. உங்களுக்கு தெரியல நாத்தனா எனக்கு என்னமா குறைச்சீங்க சொல்லுங்கம்மா. எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனா என்னத்தை ஏத்துனா அன்னைக்கு பஸ்ஸில் ஏற முடியாமல் நின்றுச்சு. தூக்கி ஏற்றி விட்டேன். ஏன்னா நாத்துறாங்க அடிக்கிறாரு. ஏன்னா மாசமா இருக்கால்ல அதனால. தங்கச்சி பறைய விரட்டு வா. ஒரே வெரைட்டி பரவ போனா பாப்பா 2 ஆட்டம் நங்குறங்கன்னு ஆடு. இதை வரட்டுங்க முத. எப்படி ஆடுங்க நீங்க ஆடுறீங்களா நான் ஆட்டி விடவா பேசுற பொம்பளை நான் வந்து உங்க தங்கச்சி இருக்கேன் 2 பேர் இருக்காங்க அண்ணா அண்ணா நீங்க ரெண்டு பேத்துக்காக வரல எனக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க இங்க பாருங்க மாமா. அப்ப எனக்கா நீங்க வரலையா? உனக்காக நான் வந்திருக்கேன் தங்கச்சி வாடி தங்கச்சி தங்கச்சினா எங்கே அத தங்கச்சி போறாளே ஆலோலோ தங்கச்சி போறாளே ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் ஆலோலமே ஆலோல லா 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 லா. ஏய் ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்
தப்பு. பொம்பளை மோரே பாரு. ஏய் இந்தாடி மாற பொழுங்க அப்புறம் பீத்த சரிக்கு குண்டில ஊத்திருக்கணும் அது. பார்த்து அண்ணே பார்த்து பார்த்து எனக்கு கையில ஒன்று குத்தி விட்டுச்சு. எனக்கு கையில சரைச்சு விட்டுச்சு. குண்டூசி தான் குத்துச்சு. குண்டூசி தான் குத்துச்சு. எனக்கு கையில அப்படியே சல்லுன்னு இறங்கிடுச்சு. சோ வாங்க போவோம். இதை கொஞ்சம் கூட்டி விடுவேன். குண்டு ஊசினா நிறைய கிடக்குப்பா. யார் பார்த்தவள நீ யாத்தியா இருக்க? நீ தானே வயரில் அடிக்கணும்னு ஒன்று. சோ